தலைவரே, என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு என்னமோ உங்கள பத்தி எல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரே பேசிட்டு இருக்காங்களே! என்ன பேசுனீங்க? என்னமோ ட்விட்டராமே அது என்னது? அதில ஏதோ நீங்க வாழ்த்து சொன்னீங்க. என்னென்னமோ சொல்லி பேசிக்கிட்டு ஒரே வாட்ஸ்அப்லயும், ஃபேஸ்புக்லயும் உங்கள பத்தி பயங்கர விமர்சனம் பண்றான். நான் உங்களுடைய ரசிகர் தலைவரே. மாவீரன்லேருந்து சிவாஜி வரைக்கும் உங்க ரசிகனா இருந்தவன். உங்களுக்காக நெறைய கட் அவுட் வச்சிருக்கேன். நெறைய பால் ஊத்தியிருக்கோம். நைட்டு ஃபுல்லா முழிச்சு முழிச்சு போஸ்ட் ஓட்டியிருக்கோம். உங்களுடைய வளர்ச்சியில எங்களுக்கு அதிகமான பங்கு இருக்கு தலைவரே. என்னத்த நீங்க பேசுனீங்க? டைரக்டர் அமீர் கூட பயங்கரமா பேசியிருக்காரு. நமக்கு தான் இந்த மீடியால பேசுற பழக்கமே வராதே தலைவரே. நம்ம திரைக்கு பின்னாடி பேசுற குரூப் நம்பலாம். நம்ம டயலாக்க பேசுனோமா மக்கள் பார்த்து கை தட்டிட்டு போவாங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே திட்டுறாங்க உங்கள போட்டு. நம்ம வாய்ஸ் தான் 96லயே நார் அடிச்சுட்டாங்க தமிழ்நாட்டு மக்களு. தமிழ்நாட்ட காப்பாத்த முடியாதுன்னீங்க நீங்க. திருப்பி 2001ல நம்ம ஆட்சியில உட்காந்துருச்சு. அப்பயே நம்ம வாய்ஸ் பல்பாகி போச்சு. அ நமக்கு எதுக்கு தலைவர் இதெல்லாம்? உங்கள நம்பி எவ்வளோ ரசிகர் இருக்கோம் நாங்கலாம். நம்ம குடும்பத்திலே 7 விழுந்து போச்சு. நம்ம குடும்ப பிரச்சனை பார்க்காம நீங்க இந்தியா நாட்டோட பிரச்சனைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மலையில செத்தானுங்கள நம்ம ஏதாவது குடுத்தோமா? இந்த கர்நாடகாரன் தண்ணி தர மாட்றானே, நம்ம கர்நாடகாரன் பேசுனோமா? விவசாயிக்கு பிரச்சனை வந்துச்சு நம்ம ஏதாவது வாய் தொறந்தோமா? நமக்கு ஏன் தலைவரே நமக்கு இந்த வம்புலாம்? அ கபாலி படத்துல ரூ. 2000 கொடுத்து சம்பாரிச்சோம். இப்ப இந்த பஞ்சு மிட்டாய் கடையில நோட்டு வந்திருக்கு பாருங்க. அடுத்த படத்துக்கு ரூ. 4000 சம்பாதிக்கிறோம். அதுதான் நம்ம வேலை. அத விட்டுப்புட்டு எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை? அ ஏற்கனவே உடம்பு பூரா நோய வச்சுட்ருக்கோம் நம்ம. ஏற்கனவே ரசிகர் பாதி பேர் உங்களுக்கு பால் ஊத்தவனுக்கும் அவனுக்கு பால் ஊத்தி அவன் போய் சேர்ந்துட்டான் மேல. நமக்கு தேவையில்லாத விஷயத்த ஏன் சொல்லணும்? இந்த தேவையில்லாம குஷ்பு ஒரு வாயை கொடுத்து 93ல குடும்பம் நடத்தத பூரா இப்போ எடுத்து விட்றான் வாட்ஸ்அப்ல. கடைசியில் அவன் குடும்பத்தில் பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ இது தேவையா நமக்கு? நமக்கு தேவையில்ல தலைவரே. நம்ம எப்படி கருப்பு பணத்தை ஒளிய வைக்கலான்றதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா உங்களால் ரொம்ப பேர் இழந்துட்டான். நீங்கள் அரசியலுக்கு வருவீங்கன்னீங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே ஏறலாம்னு நினச்சோம். கடைசியில் பிச்சைக்காரனாகி வெளிநாட்டுக்கு ஓடியான்ட்டோம் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு. போதுண்டா சாமி, இவர் அரசியலுக்கு வரமாட்டார், நம்மளை தெருவில் பிச்சை கொடுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டோம் உங்களால். அதனால் பொத்திக்கிட்டு நம்ம இருப்போம் தலைவரை. நம்ம படத்தில் மட்டும் டைலாக் பேசுவோம், நெருப்புடா அப்படின்னு சொல்லி. நம்ம ஏன் மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு? இந்த ஆட்சியாளர் இன்னைக்கு இருப்பாங்க, இன்றைக்கி இவங்க போயிடுவாங்க. அப்புறம் வருமானம் ரைடை விட்டுருவாங்க தலைவரை. அப்புறம் அந்த வீடு எப்படி கட்டினீங்க? அப்புறம் உங்கள் பழையசை எடுத்துருவாங்க 83. அப்புறம் ராமாவரம் தோட்டம், அந்த கதையெல்லாம் எடுத்தாங்கன்னா அப்புறம் மக்கள் நீங்கள் அழகாக நடிச்சிட்டு இருக்கீங்க தலைவர் மாதிரி, இப்போ அப்பா வேஷத்தில் இருக்கீங்க. நம்ம அப்படியே ஓட்டுவோம் காலத்தை. வாயை திறக்கவே கூடாது. நம்ம பொத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 1984 நினச்சில ராமாவரம் தோட்டத்தில். அப்புறம் 9 நாள் ரூமுக்குள்ளே இருந்தோம்ல. அப்புறம் அந்த கதையெல்லாம் விட்டுருவாங்க. அப்புறம் ஏற்கனவே ராமதாஸ் நம்ம மேலே குறை வரியில் இருக்கார். ஏற்கனவே அடி வாங்கின லிஸ்ட்டில் நான்லாம் இருக்கேன். நான் ஏன்னா 2-3 ஊரில் படமே ரிலீஸ் பண்ண விடல பாபாவை, நமக்கு தெரியும். அதனால் நம்ம அதிகமாக பேசக்கூடாது தலைவரை. நம்ம படத்தில் மட்டும் டைலாக் பேசணும். அதுதான் மக்கள் கைத்திட்டே இருப்பாங்க. நேரில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், கிழிச்சிருவானுங்க கிளி கிளின்னு. ஏன்னா இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு நம்பர் 1ல் இருக்குது, டிவியை விட ஃபாஸ்ட்டு. அதனால் நமக்கு இந்த அரசியலும் வேணாம், இந்த அரசியல் தலைவர்களும் வேணாம், நம்ம நாட்டுக்கு வாழ்த்தும் சொல்ல வேணாம், ஒரு கர்மாந்தரமும் வேணாம். நம்ம வீட்டில் 7 விழுந்துருச்சு, அந்த பிரச்சனையை தீர்ப்போம். சரிங்களா? ஏன் தலைவரை, உங்களெல்லாம் ரசிகர்னால காரி துப்புறான் தலைவரை. வாட்ஸ்அப்பில் கண்ணாப்பண்ணான்னு பேசிட்டு போகிறானுங்க, ஃபோனை போட்டு திட்டுறானுங்க. வேண்டாம் தலைவரை, பொத்திக்கிட்டு நம்ம இருப்போம். நம்ம எதுக்குமே வாய் திறக்காத ஜென்மம். நம்ம ஏன் இதுக்கெல்லாம் போய் வாழ்த்து சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு என்ன? அதனால் எதுக்குமே வாய் திறக்காமல் நம்ம பொத்திக்கிட்டு போலீஸ்காரன் பக்கத்தில் உள்ள வீட்டில் ஜெயலலிதாவோட பாதுகாப்பில் அங்கே இருக்க போலீஸ்காரன் நம்மளை பாதுகாத்துட்ருக்காங்க. அதனால் நம்ம அமைதியாக அங்கேயே இருந்துருவோம். தெரியுதா சார்? வேணாம் தலைவரை, நல்லா இருப்பீங்க நீங்கள்.